விழுப்புரம் மாவட்டம் மயிலம் ஒன்றியத்தில் தீவனூர் பக்கத்தில் புளியனூர்னு ஒரு கிராமம். அங்கே ஒருத்தர் வந்து புதுசாக நிலம் வாங்கிட்டு கல்குவாரி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கல்குவாரி வந்து 2023 நிராகரிக்கப்பட்டு அது அப்படியே கிடப்பில் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து எங்களுடைய சங்கம் சார்பாக இதெல்லாம் கொடுத்துருந்தோம். அது நிராகரிக்கப்பட்டதாக சொன்னாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி மீண்டும் அந்த கல்குவாரி திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 மீட்டர் தாண்டி தான் இருக்கணும், ஊர் இருக்கக்கூடாது. 100 மீட்டர்லேயே வீடு இருக்குது. அந்த இடத்துல இப்போ கல் வந்து பயங்கரமாக அந்த இடத்துல வந்து கல் பயங்கரமாக உடச்சி எடுக்கிறாங்க. பொல்யூஷன் பிரச்சனை. கல் 100-150 மீட்டர் தாண்டி வந்து விழுது. அங்கே இருக்கிற குடும்பம் வந்து விரைவில் அந்த குடும்பம் பாழாயிடும். அதனால் இதை உடனடியே நிறுத்த சொல்லி கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு கொடுத்தோம். ஆட்சியர் என்ன சொல்கிறாருன்னா, கல் வேணும் தானே, அப்போ எப்படி பிரிட்ஜ் கட்டுறது, எப்படி வீடு கட்டுறது, கல் வேணும் தானேன்னு சொல்கிறாரு. விவசாயம் வேணுமா அப்படின்றத பற்றி அவருக்கு பிரச்சனை இல்லை. அதனால் இப்போ விவசாய சங்கம் இந்த விவசாயம் அந்த ஊரை சுற்றி இருக்கிற கிட்டத்தட்ட 500-600 குடும்பம் வந்து ரொம்ப நடுத்தருக்கு வந்துடும். விவசாயம் பண்ண முடியாது. இவங்க 200 அடி ஆழம் நோண்டிட்டாங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த கிணத்துக்கு போயிடும். விவசாயமே பண்ண முடியாது. அந்த ஏரியாவையே மொத்த குவாரியாக மாற்றுறதுக்கு இந்த இந்த அந்த குரூப்பு வந்து ஆயந்தமாக ஆகிட்டு இருக்காங்க. அதனால் இதை உடனடியாக மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இதை நடவடிக்கை எடுத்து தடுத்து நிறுத்த வேண்டும். ஒன்று, அதே போல் தென்பெண்ணை ஆற்றில் கடந்த 2 தடவை அணை கட்டினாங்க. 2 அணையும் காணலை. மேலும் திருவண்ணாமலையில் ஒரு அணை கட்டினாங்க, அதையும் காணலை. இப்போ ஒரு அணையை புனரமைக்கிறாங்களாம் 70 கோடியில். அதே போல் சங்கராபரணி ஆற்றுலையும் ஒரு அணை கட்டுறாங்க, மிக தரமற்ற அணை. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அங்கே உள்ள மணலை எடுத்து ரெடிமிக்ஸ் தயார் பண்ணி வெளியில் விற்கிறாங்க. அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்களான்றது நாங்கள் இப்போ அது சம்மந்தமாகவும் மனு கொடுக்குறோம். இது நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் சட்டப்பூர்வமான நடவடிக்கையும் கண்டன ஆர்ப்பாட்டமும் செய்ய தயாராக இருக்கிறோம். விவசாய சங்க விவசாய கட்சி மாநில தலைவர் பாச பரிமளம்.